ஓம் நம சிவாய. போன வீடியோவில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 12 வீடுகளினுடைய பொது பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் திசா புத்தி கணக்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்கள். 9 கிரகங்களினுடைய வரிசையும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஜோதிட ரீதியான ஆண்டுகள் எவ்வளவு அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு தெரிகிற பாக்ஸில் போட்டிருக்கேன். அதைய வச்சு எப்படி திசா புத்தி கணக்கு போடுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். 9 கிரகங்களில் முதல் கிரகமாக கேதுவை நம்ம எடுத்துக்கிறோம். கேதுவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகள் 7. உதாரணத்திற்கு கேது திசையை பற்றிய கணக்கு எப்படி அரைவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே எந்த திசை துவங்குதோ அந்த திசையினுடைய அதே கிரகத்தை புத்தியை வச்சு ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு கேது திசை அப்படின்னா முதல் புத்தி கேது புத்தி, அதற்கு அடுத்தது சுக்கிரன் புத்தி, மூன்றாவது சூரியன் புத்தி, அப்படியே சந்திரன் புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, 9 புத்திகள் வரும். 9 புத்தியும் முடிஞ்ச பிறகு கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை ஆரம்பிக்கும். இப்போ கேது திசையினுடைய கேது புத்தி அப்படிங்கிறத ஜோதிடத்துல பயன்படுத்துற டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னா தன் திசை தன் புத்தி அல்லது சுய திசை சுய புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கேதுவிற்கு மட்டுமல்ல, எந்த திசை துவங்கினாலும் அதனுடைய முதல் புத்தி சுய திசை சுய புத்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. தசா புத்தி கால கணக்குக்கு ஒரு சிறிய ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, எந்த திசைய கணக்குல எடுத்துக்கிறோமோ அதனுடைய ஆண்டுகள் பெருக்கல் எந்த புத்திய கணக்குல எடுத்துக்கிறோமோ அந்த புத்திக்கு கிரகத்தினுடைய ஆண்டுகள் இரண்டையும் பெருக்கணும். கிடைக்கும் எண்ணுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்த புள்ளிக்கு இடதுபுறம் உள்ளது மாதமா கணக்கில் எடுத்துக்கணும். புள்ளிக்கு வலதுபுறம் உள்ளதை 3ஆல பெருக்கி கிடைக்கிறது நாட்கள். இங்க கேது திசை கேது புத்திக்கு எப்படி கணக்கு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கேது திசை 7 ஆண்டுகள். கேதுங்கிற புத்திக்கு கேதுவினுடைய ஆண்டுகளால பெருக்கணும். 7 பெருக்கல் 7 = 49. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும் போது 4.9ன்னு வரும். இதுல 4ங்கிறது மாதம், 9ங்கிறத மீண்டும் 3ஆல பெருக்கணும். 9 × 3 = 27. இது நாட்கள். இந்த கேது திசை வரிசை கிரமமா சொல்லி வரும் பொழுது கடைசி வர்ற புத்தி புதன் புத்தி. கேது திசையில புதன் புத்தியினுடைய கால அளவு எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். கேதுவனுடைய ஆண்டுகள் 7, புதனுடைய ஆண்டுகள் 17. இரண்டையும் பெருக்குனா 119ன்னு வருது. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 11.9ன்னு வருது. 11ங்கிறது மாதம், 9ங்கிறத 3ஆல பெருக்குனா 27. இது நாட்கள். அப்போ கேது திசை புதன் புத்தி 11 மாதம் 27 நாட்கள். இந்த ஸ்லைடில் சுக்கிர திசையை எடுத்துக்குவோம். சுக்கிர திசைக்கு வழங்கப்பட்டுள்ள ஜோதிட ஆண்டுகள் 20. சுக்கிர திசையினுடைய முதல் புத்தி சுக்கிரன் புத்தி. அப்ப புத்திக்கும் அதே 20ஆல பெருக்கணும். 400ன்னு வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 40.0ன்னு வரும். 40ங்கிறது மொத்தம் 40 மாதங்கள்னு அர்த்தம். அதைய ஆண்டா மாற்றும் பொழுது 40 மாதத்துல 36 மாதங்களை ரவுண்டா பிரிச்சு எடுத்தா 3 வருஷத்துக்கு வரும். போக மீதி இருக்கிற 4 மாதங்கள் அப்படியே வச்சு அப்படின்னா சுக்கிர திசையினுடைய சுக்கிரன் புத்தி 3 வருடம் 4 மாதம் அப்படின்னு அர்த்தம். சுக்கிர திசையினுடைய 2வது புத்தி சூரியன், 3வது புத்தி சந்திரன், 4வது புத்தி செவ்வாய், 5வது புத்தி ராகு, அப்படியே குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி வரிசையா வரும். இந்த வரிசை கிரமத்துல சுக்கிர திசையினுடைய சனி புத்தி காலம் எவ்வளவுனா சைடுல ஒர்க் அவுட் பண்ணுன சின்ன சார்ட் இருக்கு பாருங்க. சுக்கிரனுக்கு 20 ஆண்டுகள், சனிக்கு வழங்கப்பட்டுள்ளது 19 ஆண்டுகள். இரண்டையும் பெருக்குனா 380ங்கிற ஒரு ஃபிகர் வரும். இதுல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 38.0. 38ங்கிறது மாதத்தை குறிக்கும். அதுல முழுமையா இருக்கிற 36 மாதங்களை பிரிச்சு ஆண்டுகளா மாத்தினா 3 வருடம் வரும். அப்போ 38 மாதத்துல 36 மாதங்கள் போக மீதி இருக்கிறது 2 மாதங்கள். இந்த அடிப்படையில சுக்கிர திசையினுடைய சனி புத்தி காலம் 3 வருடம் 2 மாதத்தை குறிக்கும். இது போலவே ஒவ்வொரு திசையினுடைய திசா புத்தி காலங்களையும் கணக்கு போட நீங்க பழகிக்கங்க. திருச்சிற்றம்பலம்.